தமிழகத்தில் திமுக அரசு மக்கள் செல்வாக்கை இழந்துவிட்டதால் மத்திய அரசு மீது பழி சுமத்த தொகுதி மறுவரையறை என்ற நாடகத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அரங்கேற்றுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற முழக்கத்தை முன்வைத்து எடப்பாடி பழனிசாமி தொகுதி வாரியாக கடந்த 7ஆம் தேதி முதல் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் வானூர் தொகுதிக்கு சென்ற அவர் ரோட் ஷோ நிகழ்ச்சி மூலம் மக்களை சந்தித்து ஆதரவு திரட்டினார். அங்கு திரண்டிருந்த மக்களிடையே பேசிய எடப்பாடி பழனிசாமி வரி மேல் வரி போட்டு மக்களை துன்பத்தில் ஆழ்த்தியதே திமுக ஆட்சியின் சாதனை என்று குறிப்பிட்டார். பிஜேபியை கண்டு அதிமுகவுக்கு பயம் இல்லை, ஆனால் அமலாக்கத்துறை வந்து சோதனை நடத்திவிடுமோ என்ற பயம் திமுகவுக்கு தான் இருப்பதாகவும் அவர் கூறினார். தொகுதி மறுவரையறையால் தமிழகத்திற்கு பாதிப்பு ஏற்படாது என உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்த பின்னரும் மத்திய அரசு மீது பழி சுமத்த முதலமைச்சர் ஸ்டாலின் பொய்களை கட்டவிழ்த்து விடுவதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். நாடாளுமன்ற தொகுதி மறுவரைவு இந்த நமக்கு நாடாளுமன்ற தொகுதி எண்ணிக்கை குறையும் அப்படின்னு ஒரு பொய்யை கட்டவிழ்த்து விட்டார். ஏன்னா மக்கள் செல்வாக்கு இழந்துட்டார். அதனால மத்திய அரசு மீது பழி சுமத்துவதற்காக ஒரு நாடகத்தை அரங்கேற்றார். ஏற்கனவே மத்திய அரசு தெளிவுபடுத்தி விட்டது, தமிழ்நாட்டுக்கு எந்த விதத்திலும் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை குறையாது. இதுவரைக்கும் எந்தவித அறிவிப்பு மத்திய அரசு வெளியிடல. ஸ்டாலின் தூக்கிட்டார். ஆனா மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டை புறக்கணிது. எடப்பாடி பழனிசாமி கண்டுக்கலின்னு அதை அறிவிக்கவே இல்லை. அறிவிக்காத போது எப்படி சொல்ல முடியும் கருத்து?